தரிசன பார்வை உங்களுக்கு வேண்டும். நீங்க தரிசனத்தோடு செயல்படணும். உங்களுக்கு எதிராய் சுதந்திரிக்க உங்களுக்குரிய காரியத்தை, தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற காரியத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் தரிசனம் நிறைந்தவர்களாய், அப்படின்னா என்ன, அவருடைய சித்தத்தின்படி நான் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் எப்படி என்ன போக சொல்றாரோ அந்த வழியில போகணும். அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக யோசுவா இஷ்டத்துக்கு யுத்தம் பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு படைய திரட்ட முடியாது. கர்த்தருடைய தூதனானவன் அங்கே தரிசனமா யோசுவாவுக்கு தன்னை காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. உங்களோட கர்த்தருடைய சேனையின் அதிபதி உங்களோடு கூட இருக்கிறார். தேவ தூதன் உங்களோடு கூட இருக்கிறார். உருவின பட்டயத்தோடு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் யுத்தத்தை நடத்துவார். நீங்க யுத்தம் செய்ய வேண்டியதில்லை, நீங்க ஆர்கியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க போராடணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொரு கேஸா நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யுத்தத்தை அவர் நடத்துவார். உன் வாழ்க்கையில அவர் நடத்துவார். யுத்தம் கர்த்தருடையது. சேனையின் அதிபதியாகிய அவருடையது. ஹல்லேலூயா.